கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கருணையான தேவ பிள்ளைகளை, ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறாருங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. நம்முடைய நினைவுகளுக்கும் ஆண்டவருடைய நினைவுகளுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். நாம் நடக்கின்ற பாதைக்கும் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நல்ல அந்த வார்த்தை புரிந்து கொள்ளுங்க. தேவனாய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் உயர்ந்ததாய் இருக்கிறது. பூமியில் இருந்து வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களை குறித்த என் திட்டம் உயர்ந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க. நம்ம சில காரியங்களை நினைத்து ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். நல்ல கவனிங்கள. தேவைகளுக்காக மாத்திரம் அடிக்கடி ஆண்டவரை தேடுவது நம்முடைய பழக்கமாய் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ, எப்பமெல்லாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று, பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடி செல்லுகிற ஒரு பழக்கம் இன்றைக்கு அநேகரிடத்தில் இருக்கிறது. நீ நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. இயேசு கிறிஸ்து கூட ரொம்ப அழகாய் சொல்லுவார். அவர்கள் அற்புதங்களை கண்டதினால் மாத்திரமல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே அவர்கள் என்னை தேடுகிறார்கள் என்று சொல்லி. இந்த வார்த்தை நல்ல கவனிங்களேன். தேவைக்காக தேவனை தேடுகிற கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் நன்றாய் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவைக்காக தேவனை தேடாமல் தேவனே தேவை என்று நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது வாழ்க்கை மிக மிக ரம்மியமாக இருக்கு, ஆசீர்வாதமாக. இந்த பூமி பரலோகத்தினுடைய மகிமையாய் நம்மிடத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் வேறு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்கள். உதாரணத்திற்கு அண்ணாளை எடுத்துக் கொள்ளுவோம். அண்ணாவில் வருங்க ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்தி அழுகிறாங்க. உண்மைதானே? குழந்தை வேணும் ஆண்டவரே, என்னுடைய சக்களத்தி ஒருத்தி இருக்கிறாளே, என்னை அவமானப்படுத்துகிறாள், என்னை கேலி செய்கிறாள், வீட்டில் நிம்மதியை இருக்க விட மாட்டேங்கிறாள், ஒவ்வொரு நாட்களுமே குத்தி கொதறி கொண்டிருக்கிறாள், அப்படி என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து அழுறாங்க. எல்கானா அன்னாளின் கணவர் பாருங்க, ஆறுதல் சொன்னாலும் அன்னாளுக்குள் ஆறுதல் வரல. எல்கானா என்ன சொல்லுகிறார்? அம்மா, நீ கவலைப்படாத, 10 பிள்ளைகளை காட்டிலும் மேலான சந்தோஷத்தை உனக்கு நான் தாரேன், எதுக்கு போட்டு கலங்குற, எதுக்கு கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு அதிகமாய் ஆசீர்வாதங்களை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களை பங்கிடும் பொழுது அதிகமாய் அண்ணாளுக்கு அவர் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட இறுதியம் மகிழவில்லை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நிந்தை நிமித்தம் அழுது 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 போராடி கொண்டிருக்கின்றவர்களே, தேவ சமூகத்தில் அந்த தேவைக்காக அண்ணாள் வருகிறார்கள். நல்ல வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீர் என்றால் உண்மையிலேயே என் நிந்தை நீங்க, அந்த பிள்ளையை உமக்கு நான் தந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதற்காக ஜெபித்தார்கள்? இந்த அவமானம் நீங்க வேணும், இந்த அசிங்க நீங்கணும், ஐயோ இனி கேலி செய்து கொண்டிருக்கிற அவளுக்கு முன்னால நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் என்று சொல்லி தாங்க அவங்க ஜெபம் பண்ணினாங்க. இது யாருடைய தீர்மானம், யாருடைய எண்ணம் என்றால் இது அன்னாளின் எண்ணமாக இருந்தது. அன்னாள் என்ன கேட்டாங்க? எனக்கு ஒரு ஆண் குழந்தை போதும் என்று சொல்லி கேட்டார்கள். அந்த ஒரு ஆண் குழந்தை உமக்கு தந்துருவேன், ஆனா முதல்ல என்னை மகிழ பண்ணுங்க, இந்த நிந்தையில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்று சொல்லி அவள் முகத்தில் கரிய பூசணுமையா என்றெல்லாம் சொல்லி அவங்க நினைச்சு ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. கருங்கன தேவ பிள்ளையே, நல்ல அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவள் ஜெபித்த ஜெபம் மிக மிக நன்மையானதுதான். நீங்க நம்மளும் அப்படித்தான் ஜெபிக்கிறோம். நன்மை என்று அறிந்து ஜெபிக்கிறோம். கஷ்டம் வருகிற பொழுது தேவனை நோக்கி கதறுகிறோம். ஆண்டவரை, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, என் கணவருக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, என் வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்வீராக, என் வேலையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஊழிய பாதையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக என்றெல்லாம் சொல்லி கதறுகிற ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லது நல்லது நல்லது. ஆனால் இது நமது பார்வையில் நல்லதாக இருக்கலாங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நமது பார்வைக்கு ஏற்றதாக இருக்கலாம். ஆனால் தேவனோ அப்படிப்பட்ட பார்வையில் நம்மளை பார்க்கல. நம்முடைய விருப்பத்தில்
திட்டத்தின்படி தேவன் நம்மளை நடத்துவதிலே அவர் எந்த விதத்திலும் தீர்மானிக்கலங்க. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நம்மை வணைந்து கொள்வதற்கு தான் தேவன் நம்மை உண்டாக்கினார். நல்ல கவனிங்க. இதுல ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். தேவைக்காக நீங்கள் எவ்வளவு ஆண்டவரை தேடினாலும் தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. அந்த திட்டம் என்ன தெரியுமா? அன்னாளுக்கு தேவன் குழந்தையை கொடுத்தார். ஆனா கொடுத்தாருங்க, கொடுத்தார். ஆனா தேவ திட்டம் என்னவாக இருந்தது? எம்மா, உன் நிந்தை நீங்க ஒரு பிள்ளை நீ கேட்கிற, உன் கஷ்டம் நீங்க ஒரு பிள்ளை நீ கேட்கிற, ஆனா உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கும்படியாய், ராஜாக்களை உருவாக்கும்படியாய் நான் உனக்கு சந்ததியை தருகிறேன் என்று சொல்லி ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அன்னாளுக்கு கொடுத்தாருங்க. பாருங்க, தேவ திட்டம் எப்படியா இருக்கிறது, அன்னாளின் நினைப்பு எப்படி இருக்கிறது. ஆண்டோட திட்டம் என்ன? ராஜாக்களை உருவாக்குற ஒரு அதிகாரம் உள்ள பிள்ளை உனக்கு நான் தாரேன். அந்த பிள்ளை வேலையை செய்யும். அந்த பிள்ளை நான் எதற்காக அனுப்பினோட அதை செய்ய, உலகத்தை கலக்கும் என்று சொல்லி தேவனுடைய தீர்மானத்தின்படி எவ்வளவு பெரிய மகிமை பாருங்களேன். அன்னாளுடைய விருப்பத்தின்படி அந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அன்னாளுக்கு மட்டும்தான் சந்தோஷம், தேசத்திற்கே சந்தோஷம் உண்டாகும்படியாய், தேசங்களுக்கே ரட்சிப்பு உண்டாகும்படியாய், ராஜாக்களையே அபிஷேகம் பண்ணும்படியாகத்தான் கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். என கருமையான தேவ பிள்ளையே, நீ தேசத்தை ஆளும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறாய். ஒருவேளை நினைக்கலாம், இந்த வேலை கிடைச்ச எனக்கு போதும் ஐயா, கொஞ்சம் சம்பளம் போதும் ஐயா என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். பல கம்பெனிகளை உருவாக்குகின்ற இடத்திலே கர்த்தர் உன்னை வைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் அநேக சம்பளம் வாங்கக்கூடிய அந்த இடத்தை தேவன் உனக்காய் ரெடி பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். இது தேவ திட்டமாய் இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். அநேக நேரங்களை கெஞ்சி கூத்தாடி, இந்த காரியம் நடந்தா போது, இந்த திருமணம் நடந்தா போது, இப்படி நடந்தா போது, இல்லை 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 இல்லைங்க. உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற தீர்மானம் வானமளவு உயர்ந்திருக்கிறதா இருக்கிறது. மலையில் இருக்கிற பட்டணங்களை போல ஜொலிக்க தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறாருங்க. யோசித்து பாருங்களேன். யாக்கோபு ஓடுறாரு, மனுஷன் ஒண்ணுமில்லாம ஓடுறாரு. தேவ திட்டம் என்னவாக இருந்தது? நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போற யாக்கோபே, நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் நீ இருக்க போகிறாய், நான் சொல்லியதை செய்யும் பொழுது உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் தேசங்களை குறித்து யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி, யாக்கோபு பிந்தி வந்து சொல்லுகிறாருங்க, ஆண்டவரே ஐயா, போகும் பொழுது கோளும் கையுமாய் யோர்தானை கடந்து போன, இப்பொழுது 2 பரிவாரங்களோடு முன்னால் நிற்கிறேன், ஆனால் இப்பொழுது எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏசா கொள்ள தேடிக்கொண்டிருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பீராக, என்னை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தை மட்டும் நான் தரலப்பா, உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை தரல, நீ தேசங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் விட்டு அழைத்து பாருங்களேன். அவர் தேவ பிள்ளைகளுக்கு தலைவராக ஆண்டவர் யாக்கோபை உயர்த்தினாருங்க. நீ தலைமை பண்பு இருக்கிற இடத்திலே வைக்க தேவன் விரும்புகிறார். உன்னை உயர் பதவியில் வைக்கத்தான் தேவன் விரும்புகிறார். உனக்கு கீழே அநேகர் இருக்கும்படி கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறபடினாலே நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உமது சித்தத்தின்படி ஆண்டவரே என்னை ஒப்புக்கொண்டிருக்கிறேன், உங்களுடைய தீர்மானத்தின்படி என்னை நடத்துவீராக. என் விருப்பம் இல்லை. இயேசு ஜெபம் பண்ணார். முதல்ல என்ன ஜெபம் பண்ணார் ஆண்டவர் பாருங்களேன். ஆண்டவரே, எனது விருப்பம் இந்த துன்ப கலசம் நீங்கட்டும் ஐயா, நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே என்று முதல்ல மாம்சத்தில் ஜெபிக்கிறார் இயேசுவானவர். உடனே அடுத்த முடிவில் சொல்றார், இல்லை 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 ஆண்டவரே, ஐயா உங்களுடைய திட்டம் நிறைவேறுவதாக, எதற்காக என்னை அனுப்பினீரோ அந்த காரியம் நிறைவேற ஒப்புக்கொண்டிருக்கிறேன், என் சித்தம் இல்லை, உங்களுடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி யோசித்து பாருங்களேன். எவ்வளவு பெரிய வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவனுடைய திட்டம் நிறைவேற்றும்படியாகவே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுங்க. நம்ம சாதாரண இந்த பூமியில பிறக்கல, அப்படியே மரித்து போக பிறக்கல, அப்படியே தரித்திரத்துல இருந்து அவ்வளவுதான் வாழ்க்கை என்று அந்த துன்பத்தை சுமக்க நம்ம பிறக்கல. துக்கங்களை விரட்டுகிற இடத்திலே, துன்பத்தை விரட்டுகிற இடத்திலே, தரித்திரங்களை விரட்டுகிற இடத்திலே கர்த்தர் நம்மை வைத்து அவர் அற்புதமாய் நம்மை விளங்க பண்ணும்படியாகவே அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருடைய திட்டம் அதுதான், அவருடைய திட்டம் அதுதான். நம்ம தான் நினைக்கிறோம் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது. இல்லை இல்லை இல்லை, இப்பதான் உனக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. சில வயதானவங்க சொல்லுவாங்க, ஐயா போய் சேர்ந்த ரொம்ப நல்லா இருக்குமே. இல்லை பிரியமானவர்களே, வயதாகிவிட்டால் கவலைப்படாதீர்கள், அன்றைக்கு இன்றைக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு இப்ப இந்த வார்த்தை கேட்கிறீங்களா நீங்கள் விசுவாசிகள்? இன்றைக்கு தன் கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கை தரப்போகிறார் ஐயா, நான் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடிய கர்த்தரை உயர்த்த போகிறார். எத்தனை வயசான என்னங்க, தேவனுடைய பார்வையிலே நீங்கள் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற
நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். மோசே 80 வயதிலே ஊழியத்தின் பாதையிலே கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிறார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்களேன். நம்ம எல்லோருமே தேவ திட்டத்திற்கு பயன்படும்படியாகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க, தேவைக்காக மட்டும் ஆண்டவரை தேடாமல் அவரே தேவை என்று நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். உலகத்திற்கு வெளிச்சமாய் நீங்கள் பயணப்படுவீர்கள். கண்களை மூடுவோமா? பிதாவே, எங்கள் பிள்ளைகள் இப்படி கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா ஐயா. உங்களுடைய திட்டத்தினுடைய எங்களை ஒப்புக் கொண்டிருக்கும், உங்களுடைய தீர்மானத்தினுடைய எங்களை ஒப்புக் கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய மகிமைகளை நிரப்புவதாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க விழும் ஆண்டவரே, நீர் வைத்த திட்டம் நிறைவேறுவதாக ஐயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே எங்களை ஆண்டவரே படைப்பை ஆளும்படியாக உருவாக்கினபடியினாலும் அநேக காரியங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் நீங்க சொன்ன இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருங்க. தேவ தீர்மானத்தின்படி அவருடைய திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். லகுவாயும் நீங்கள் கடந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். God bless you. God bless you.